பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டோடைய வசனத்தை நம்ம தியானித்து ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ளுவது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குல்ல. இன்னைக்கு கூட 144 சங்கீதம் 15 வசனத்துல ஒரு அற்புதமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்க கர்த்தரை தெய்வமா ஆண்டவரா நீங்க விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அப்ப நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்களை மக்கள் நம்பி வணங்குகிறார்கள். ஆனா முழு உலகத்திற்கும் ஒரே ஒரு தெய்வம், மெய்யான ஒரு தெய்வம் உண்டு. அவரை நீங்க அறிந்து கொண்டு அவர் மேல் அன்பு வைத்து அவரை சார்ந்து கொண்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமையுள்ள ஒரு தேவன், சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த தேவன், சர்வத்தையும் பாதுகாத்து அண்ட சராசரங்களையும் ஆண்டு நடத்துகிற தேவன். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்குது? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவரை நான் தெய்வமா விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறான்னு சொன்னா இதை விட ஒரு பாக்கியம் ஒன்றுமே இல்லை. இந்த அனுபவத்தை நீங்க பெற்று இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறீங்களா? நீங்க தவறான நம்பிக்கையில இருந்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க நம்புகிறது தெய்வம் தானா என்பதை நீ யோசித்து பாருங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கலாம். தவறான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஏமாற்றத்தை கொண்டு வந்துவிடும். ஐயோ, நான் இப்படியெல்லாம் நம்பிக்கொண்டு இருந்தேன், இப்படி நினைக்கலையே அப்படின்னு சொல்லுகிற எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில வருது. இந்த காரியத்திலும் நீங்க நல்லா யோசிங்க, தீர்மானம் பண்ணுங்க. நான் நம்புகிற தெய்வம் எப்படிப்பட்டவர்? ஒரு உயிரோடு இருக்கிறாரா? ஒரு வல்லமை உள்ளவரா? ஒரு முழு உலகத்திற்கும் ஆண்டவரா? அதெல்லாம் யோசித்து பாருங்க. அதனால கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை தெய்வமா கொண்டா அவர் சொல்லுவார், நீ என் பிள்ளைகள், நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். அவனை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லுவார். அவர் உங்க கூட இருந்தா அதுதான் பெரிய பாக்கியம். தகப்பனே, நீர் மெய்யான தேவன் என்று என்னை அறிந்து கொள்ள வைத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற பாக்கியத்தை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தான் இனி என் தெய்வம், ஆண்டவர் என்று சொல்லி இன்றைக்கு யார் யாரும் இடத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த பாக்கியமான அனுபவத்தை கொடுத்து ஆசீர்வதியும். நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. எங்களோடு இருக்கிற எங்களுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.